முள்ளங்கியும் கத்திரிக்காயும் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசையோடு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது முள்ளங்கி சட்னியான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டான ரெசிபி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்து செய்யலாம், இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட பருப்பு ரெண்டும் நல்ல நிறம் மாதிரி வர்றதுக்குள்ளே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை தனியாக சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வரும்போது இதில் ஒரு 7 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 தோலை உரித்த பூண்டும் சேர்த்து, இது ரெண்டும் போட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். அப்போது ஒரு நிமிஷம் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய முள்ளங்கி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் முள்ளங்கி கூட எடுத்து சேர்த்து செய்யலாம். இதனால் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கத்திரிக்காயும் இந்த முள்ளங்கியும் சாஃப்டாக வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சுருங்கி வந்ததுக்கப்புறம் இதில் புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புதினா சேர்த்து அரைக்கும்போது நம்ம முள்ளங்கிக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அது அப்படியே குறைஞ்சி இந்த சட்னியில் புதினாவோட வாசனை தான் அதிகமாக இருக்கும். நம்ம போட்ட முள்ளங்கி, கொத்தமல்லி, புதினாலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். முன்னாடி வறுத்த பருப்பும் பாருங்கள், இந்த புதினாவும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை ஒரு கொரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம முள்ளங்கியும் கத்திரிக்காயும் வதக்குனதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பும் வெல்லமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். போட்ட தண்ணியெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு முள்ளங்கி கத்திரிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.